ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ட் ரவுட்டிங் அண்ட் நேவிகேஷன் டியூட்டோரியல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிபெண்டன்சி இன்ஸ்டாலேஷன். ஓகேவா? ஸோ ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் பேஜஸ் கிரியேட் பண்ணி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி சைட் பாராக இருக்கட்டும், இல்லை மேலே வந்து நேவ் பாராக இருக்கட்டும் கொடுக்க சொல்ல எப்படி நமக்கு வேறு பேஜுக்கு போகுது. இது நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே ஒரு நேவ் பார், ஸோ இஃப் யூ வாண்ட்னா சைட் பார் அப்படின்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி நேவிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் நேவிகேட் மட்டும் பண்ணாமல் 3 பேஜ் கிரியேட் பண்ணி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கற்றுக்க போகிறோம். யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் லொக்கேஷன். ஓகேவா? ஸோ இந்த 2 ரியாக்ட் ரவுட்டர் டோம் ஹூக்ஸ் இருக்கும், இதையுமே நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் 1 hour கிளாஸ். பட் இந்த கிளாஸ் எண்டில் நீங்கள் ரியாக்டில் நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அதிகமாக பேச விரும்பல, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத சொல்லிவிட்டு தென் உள்ளே போயிடலாம். ஓகேவா? ரவுட் அண்ட் நேவிகேஷன். ஸோ வாட் இஸ் ரவுட்டிங்? ஓகேவா? ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங் அலோஸ் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் பேஜஸ் அண்ட் நேவிகேட் வித் இன் அ ரியாக்ட் அப்ளிகேஷன். ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இருந்து வேற ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கும் போக முடியும். ஓகே, லிங்க் மூலயமா. ஸோ அதே மாதிரி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன், ஸோ ஒரு கிளைண்ட், அந்த கிளைண்ட்டில் ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு இன்பிட்வீன் ரியாக்ட்லேயும் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்னலாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தென் அதுக்கு தேவையானது தான் இந்த ரியாக்ட் ரவுட்டர் டோம் அப்படின்ற டிபெண்டன்சி. ஸோ இந்த டிபெண்டன்சியை நம்ம தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து இன்பில்டாகவே வராது. ஓகேவா? ஹூக்ஸ் மாதிரி இன்பில்டாகவே வராது. இது எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? npm இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டோம், அதுதான் கமெண்ட். ஸோ 06 வேர்ஷன். நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம், லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். அதனால் டேரெக்டாக npm இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டோம்னு கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பேஜஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன், மல்டிபிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அபவுட், ஹோம் பேஜ், காண்டாக்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு தென் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறது இப்படி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இது லைவாக எப்படி ப்ரூவ் பண்ணுறது, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரியாக்ட் டியூட்டோரியல் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். இதில் தான் நம்மளோட எல்லா டேட்டாவும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துக்கிட்ட கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், cmd. ஓகே, ஸோ கமாண்டில் npx create கிரியேட் ரியாக்ட் ஆப் ஸ்பேஸ், இந்த இடத்துக்கிட்ட ROUTER ரவுட்டர் டோம். ஓகேவா? ரவுட்டர் டோம் இல்லை ரவுட்டர்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரவுட்டர்னு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ ரவுட்டர்னு. ஓகே, தென் இது இன்ஸ்டால் ஆகும். ஸோ உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இட் டேக் சம் மினிட்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்னு வரும். இங்கேயுமே ஃபைல்ஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுட்டர் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் VS கோட் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். ஆல்ரெடி இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்ன இருக்குன்ட்டு. டேரெக்டாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துக்கிட்ட index.js. இந்த index.jsல ஸோ இங்கே ஆப்னு இருக்கும். இந்த ஆப்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்க போகுது. ஓகே, தென் நம்மளோட அப்ளிகேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துக்கிட்ட npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் 3000, இதுதான் நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லோக்கலில் உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 3000 போட்டாலும் இதுதான் ரன் ஆகும். ஓகேவா? தென் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது கோட் அடித்தேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாவது கோட் அடிக்கிறேன்ப்பா, HELLO ஹெலோ அப்படின்னு நான் கோட் அடிக்கிறேன். இப்போ ஹெலோ எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? தென் இது எப்படி ப்ரோ நம்ம நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியணும். நிறைய காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சினா என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டிபெண்டன்சி அப்படின்னா ஒரு ரியாக்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான பேக்கேஜஸ். ஓகேவா? அதை நம்ம npmல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி ரியாக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல நியூ டெர்மினல் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட npm ஸ்டார்ட் கொடுத்தா திரும்பி ரன் ஆகாது. ஏன்னா என்ன ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிபெண்டன்சியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் ரவுட்டர் டோம், REACT ரியாக்ட் ROUTER ரவுட்டர் டோம், ரியாக்ட் ரவுட்டர் டோம் நான் கொடுக்குறேன். நான் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு npm அப்படின்னு வருது. ரியாக்ட் ரவுட்டர் டோமை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துக்கிட்ட npm இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டோம் வரும். ஓகேவா? இது காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும், காப்பி டு கிளிப் போர்ட். இங்கே வந்து ரைட் கிளிக் அப்படி கொடுத்தீங்கன்னா இது இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? தென் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்டர் மட்டும் கொடுத்தா போதும், npm இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டோம். ஓகே, npm இன்ஸ்டால் ரியாக்ட் -ரவுட்டர் -டோம்.
ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்ல இந்த இடத்துல ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இப்போ இருக்க லேட்டஸ்ட் வேர்ஷன் 6.23.0. ஓகே. தென் இது எங்கே ப்ரோ இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நோடு மாடல்ஸ்னு ஒன்று ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டர் தான் ஒரு ரியாக்ட்டுக்கு தேவையான எல்லாமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ பேக்கேஜஸ் தான் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. 1400+ பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்போ நம்ம பார்ப்போம் இது எத்தனை பேக்கேஜஸ்ன்ட்டு. தென் இங்கே ரியாக்ட் ரவுட்டர் டோம் அப்படின்றது இங்கே இருக்கும் பாருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இதுதான் சீல வருது. REACT டோம் ரியாக்ட் ரவுட்டர் டோம் இருக்கா. இந்த இடத்துக்கிட்ட பை த டிஃபால்ட் இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கும். ஓகேவா, அவங்க கோட் அடித்து வச்சுருப்பாங்க. ஓகே, தென் இவ்வளோ பேக்கேஜஸ், தென் இதெல்லாமே அவங்க அடித்து வச்சுருக்க கோட். ஓகேவா, நிறையா இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கோட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ப்ரீ டிஃபைன் இதான் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அவங்க அடிச்சு வச்சு கூட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மல்டிபிள் பேஜஸ் இருக்குது, ஒரு 10,000 பேஜ், பெரிய அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஃபேஸ்புக் மாதிரியான பெரிய அப்ளிகேஷன் தான், ஒரு யூசருக்கும் எவ்வளோ பேஜஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆனால் காம்போனன்ட் ஸ்ட்ரக்சர்ன்றதால அது ஒரு யூசருக்கு கிரியேட் பண்ணிட்டாலே எல்லா யூசருக்கும் ஒர்க் ஆகும். சிம்பிளாக நம்ம ஒரு சைட் எடுத்துக்கலாம், ஒரு எபிலிட்டி கோடிங் நம்மளோட சைட்டை எடுத்துக்கிட்டால் ஒரு 500+ பேஜஸ். ஓகே, ஸோ யூடியூப்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 1000+ பேஜஸ். ஸோ கம்மியாக சொல்கிறேன், மேபி அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பேஜில் இருந்துக்கிட்டு இன்னொரு பேஜுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த பேஜுக்கு திரும்பி ரிட்டன் இதே பேஜுக்கு வர முடியும். ஓகேவா, ஒரு பேமெண்ட் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் ஹோம் பேஜுக்கு வரும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த பேஜ் தான். ஓகே, இந்த ரியாக்ட் ரவுட்டர் டோம் தான். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸுமே இங்கேயே இருக்கும் NPMல. பட் நமக்கு அது தேவையில்ல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் ரவுட்டர் ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரெண்டாவதா. ஸோ இதுதான் இதோட யூசேஜ்க்கான கைடு. ஓகேவா, வாட்ஸ் நியூ இந்த இடத்துக்கிட்ட இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இதை தான் பண்ண போகிறோம். தென் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிபிள் பேஜஸை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அதை எப்படி இங்கே ரெண்டர் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும். மல்டிபிள் பேஜ் எப்படி ரெண்டர் பண்ணுறது சாதாரணமாக. ஓகேவா, இந்த இடத்துல ஹெலோன் இருக்குது, டேரெக்டாக நம்ம லைவாக போகலாம். இந்த இடத்துக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். தென் இங்கே ஹெலோன் இருக்குது, இதுதான் ஒரு பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இந்த இடத்துக்கிட்ட நோட் மாடல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆப் இருக்குது, ஆப்பில் ஹெலோன் இருக்குது. ஓகேவா, தென் சோர்ஸில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நியூ ஃபோல்டர் இந்த இடத்துக்கிட்ட COMPONENTS காம்போனன்ட்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். தென் அதுலேயும் திரும்பி ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட PAGS பேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். திரும்பியும் அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு கொடுத்து இந்த இடத்துக்கிட்ட COMMON காமன்ட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டைல்ஸ்ன்னு கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், அது தங்களோட விருப்பம். நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து STYLES எல்லா ஸ்டைல்ஸும் ஒரே ஃபோல்டரில் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த பேஜஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நியூ ஃபைல் இந்த இடத்துக்கிட்ட HOME home.js. ஓகே, இந்த home.jsன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் என்ன பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் கோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட RAFCE இஸ் அ கமாண்ட் லைன். ஓகேவா, ரியாக்ட் ஸ்னிப்பட்டோட கமாண்ட் லைன். ஸோ இதை கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் உங்களுக்கு பை த டிஃபால்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இது எப்படி ப்ரோ நான் வந்து ஆப்பில் இங்கே வர வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். இந்த இடத்துல ஹலோன் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ். ஓகே, தென் HOME அப்படின்னு நான் டைப் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் காம்போனன்ட்ஸ் பேஜஸ் ஹோம்னு இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஹோம்ன்றது இங்கே வந்திருக்கு, ஒரு பேஜ் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட அகெயின் நியூ ஃபைல் about.js அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். திரும்பி இந்த இடத்துல RAFCE. ஓகே, ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். தென் இந்த இடத்துக்கிட்ட திரும்பியும் ஆப்பில் வந்துட்டு எனக்கு அபவுட்டும் இங்கே வேணும், ABOUT. ஓகே, தென் அப்படியே கொடுத்தா வராது, ஓப்பன் கர்லி ஷிஃப்ட் லெஸ்ன்னு கொடுத்து அடிக்கணும். இப்போ அபவுட் வந்துருச்சா, என்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அபவுட். இப்போ 2 பேஜும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, தென் இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க? ஸோ இதுக்கு நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டோமை நம்ம இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் டிபெண்டன்சிஸில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ இதை யூஸும் பண்ணணும். ஓகேவா, இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியாக கோட் பண்ணணும். ஓகேவா, எப்படி கோட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஓகேவா,
பேசிக்காக இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துடுறேன், தேவையில்ல எனக்கு. இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் ரவுட்டர் டோமில் நேவிகேஷன் டுட்டோரியல் இருக்கும் நம்மக்கிட்டே, ஓகேவா? இந்த நேவிகேஷன் டுட்டோரியலில் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கோட. ஓகே, தென் அப்போ மேனுவலாக தான் டைப் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? இது கம்பல்சரி தேவை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸில் இருக்கும், ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ரவுட்டர். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர்னா ஒரு ப்ரௌசருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், நேவிகேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வச்சு நேவிகேட் பண்ண போகிறேன், ரவுட்டர், ரவுட்ஸ், ரவுட், லிங்க், யூஸ் நேவிகேட். இது ஒன்றுமே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டது, ஓகேவா? ஸோ ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டர், ஸோ ப்ரௌசருக்குள்ளே ரவுட் பண்ண போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரவுட்டர் தேவை, ஓகேவா? ரவுட்டர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரவுட்டருக்குள்ளே தான் நம்ம என்ன வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டையர் காம்போனன்ட் ஆர்கிடெக்சருமே வச்சுருப்போம், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் இருக்கும், அந்த ரவுட்டருக்குள்ளே தான் ஒரு டிப் இருக்கும், ஓகேவா? இதுக்குள்ளே தான் எந்தெந்த பேஜுக்கு வந்தால் எந்தெந்த பேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கோடை நம்ம எழுதியிருப்போம். இந்த எலமெண்ட்டுக்கு போகணும், இந்த பேஜுக்கு யாராச்சும் வந்தால் இந்த எலமெண்ட்டுக்கு போகணும், இந்த பேஜுக்கு யாராச்சும் வந்தால் இந்த எலமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு எழுதியிருப்போம். இந்த எலமெண்ட்டையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹோமு, அபோட்டு, கான்டாக்ட், ஓகே, இது மேலே நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி. ஓகே, ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி மேனுவலாக நீங்கள் அதே பேஜில் க்ரியேட் பண்ணாலும் ஓகே தான். நம்ம இதே பேஜில் க்ரியேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வேற இடத்துல வெளியில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நியூ ஃபைல் contact contact.js இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட கான்டாக்ட்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோட் அடிச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா app.js வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு டிவ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் நான் ரவுட்டர் போடணும்னு சொன்னேன். ரவுட்டர் எப்படி போடுறது, ஸோ ROUTER ரவுட்டர், ஓகே, ரவுட்டர் இவ்வளோதான். ஓகே, டேப் 9 வந்து நமக்கு தேவையில்ல, ஸ்னூஸ் பண்ணிடலாம். தென் ஒரு ரவுட்டர் நம்ம போட்டுட்டோம் இந்த மாதிரினா இதுக்குள்ளே wrapping அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோட் இருக்குன்னா அது கோடுக்குள்ளே இன்னொரு ரோவில் wrap பண்ணுறது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரவுட்டருக்குள்ளே நம்மளோட நேவாக இருக்கட்டும், ஓகேவா, இல்லை எங்கே போகணுன்றதை wrap பண்ண போகிறோம், ரவுட்ஸை wrap பண்ண போகிறோம். இந்த ரவுட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். ROUTES ரவுட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் டேகை கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பேஜஸ் தான், ஓகேவா? இப்போ நம்ம ரைட் நவ் இந்த இடத்துக்கிட்ட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா /localhost/. இதுவே நீங்கள் டொமைன் வாங்கியிருந்தீங்கன்னா www.sathya.com/rauf.com/others.com/vijay.com/ அந்த மாதிரி இருக்கும், ஓகே, இல்லை tamilcodeacademy.com/ அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ABOUT அபோட் அப்படின்னு நம்ம போனோம்னா அந்த இடத்துக்கு எதுவுமே இருக்காது. இதுவே இந்த ஸ்லாஷ் அப்படின்னு வந்தோன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், பை தி டிஃபால்ட் இந்த இடத்துக்கிட்ட ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இங்கே ஹாய்ன்னு இருக்கும், ஓகேவா? தென் கொடுத்தா இருக்கும், இல்லைனா இருக்காது. இப்போ இந்த ரவுட்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுட், அதாவது ரவுட்டருக்குள்ளே ரவுட்ஸு, ரவுட்குள்ளே ரவுட், ஒரே ஒரு ரவுட், ஓகே, சிங்கிள் ரவுட். இப்போ என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் ரவுட். ஸோ ROUTE இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன அட்ரிபியூட் கொடுக்க போகிறோம்னா பாத், ஓகே. ஸோ இந்த பாத்துன்றது எந்த பேஜுக்கு வந்தா, இப்போ யாராச்சும் ஸ்லாஷ்க்கு எனக்கு வந்தாங்கன்னா அவங்கள எங்கே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ELEMENT, ஓகே, இந்த எலமெண்ட்ன்றதுக்கு தான். இந்த எலமெண்ட் அப்படின்றத நீங்கள் ஹோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகே, HOME ஹோம் ஸ்லாஷ், அவ்வளோதான், ஓகே. தென் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஹோம் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடுது. பார்த்தீங்களா, லோக்கலோஸ் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஆனால் இதை போட்டதுக்கப்புறம் யாராச்சும் எனக்கு ரியாக்ட் என்னோட ஆப்க்கு வந்தாங்கன்னா www.abilitycoding.com வந்தாங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் வரும் பை த டிஃபால்ட். தென் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட யாராச்சும் /ABOUT அபோட் அப்படின்னு போனால், ஓகேவா, இப்போ இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிட்டு ABOUT அபோட், இப்போ அபோட் பேஜுக்கு வந்தாலும் ஹோம் பேஜுக்கு தான் எனக்கு போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் இப்படி இருக்கக்கூடாதுல்ல, ABOUT அபோட் நீங்கள் அபோட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு அபோட் பேஜுக்கு வந்தால் அபோட் பேஜுக்கு போகுது, ஸ்லாஷ் வரும்னா வந்தால் ஹோம் பேஜுக்கு, ஓகேவா, லோக்கலோஸ்ட்னு வரும்போது ஹோம் பேஜுக்கு. இதுவே இந்த இடத்துக்கிட்ட /ABOUT அபோட்னு வந்தால் அபோட் பேஜுக்கு.
லைக்வைஸ் ஃபார் த காண்டாக்ட். ஓகே, இவ்வளோதாம்மா ரவுட்டர் டொமைன். CONTACT. இது வந்து பாத்துன்றது எங்கே போகணும், இது எந்த எலமெண்ட், CONTACT எந்த எலமெண்ட் அதுக்கு. ஓகேவா. தென் காண்டாக்ட் நம்ம எதுவுமே வந்து இம்போர்ட் பண்ணலை, அதனால் நமக்கு எரர் அடிக்குது. காண்டாக்டை நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண சொல்ல கேட்கும் இந்த மாதிரி காண்டாக்ட்னு. ஓகே. தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட CONTACT காண்டாக்ட்னு போனால் காண்டாக்ட் பேஜுக்கு வந்துட போகுது. ஓகேவா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சின்ன நேவிகேஷன், ஓகேவா, ஒரு நேவ் பார் வச்சு சின்ன நேவிகேஷன் எவ்வளோ குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, இப்போ டிபெண்டன்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் ரவுட்டர் டோம் டிபெண்டன்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே. ஸோ இதே மாதிரி நிறைய டிபெண்டன்சி நம்ம வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான டிபெண்டன்சி ப்ரோ அப்படின்னா, ஒரு பூட் ஸ்ட்ராப்போ, ஒரு டைல் விண்டோ, ஓகேவா, ஒரு ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப்போ நீங்கள் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப். ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப். ஓகே. தென் யூசர் ப்ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப்பில் கெட்டிங் ஸ்டார்டட் வரேன். ஓகே. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த npm இன்ஸ்டால் ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப்னு ஒரு கமெண்ட் இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து நம்ம என்டர் அடிச்சோன்னா இப்போ வந்து அந்த பேக்கேஜஸ் வந்து இந்த நோட் மாடல்ன்ற ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும் எனக்கு. ஓகேவா, வந்துட்டு இருக்கும் டவுன்லோட் ஆகி. ஓகே. தென் ஒன்ஸ் இந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதோட வேர்ஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது அப்புறம் என்ன ப்ரொசீஜர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேகை நம்ம என்ன பண்ணுவோம், HTML ஹெட்டில் போடுவோம். அப்போ தான் பூட் ஸ்ட்ராப் வேலை செய்யும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட அதுக்கு பதிலாக சிம்பிள் இந்த மாதிரி ஒரு இம்போர்ட் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கிட்டு டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட index.js வந்துருங்க. ஏன்னா இதில் தான் உங்களோட என்டையர் ஆப்புமே நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் இந்த நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே ஸோ உங்களோட என்டையர் பூட் ஸ்ட்ராப்பும் பவர் பண்ணிட்டீங்க. ஓகேவா. அப்போ திஸ் என்டையர் சைட் இஸ் பவர்டு பை பூட் ஸ்ட்ராப். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் வந்துடலாம், இல்லை app.pages வந்துருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரவுட்டர், ஓகேவா, இந்த இடத்துல ரவுட்டர் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே போங்க. எந்த பேஜுக்கு போனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அந்த இடத்துட்டு ஹாய்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காமன். ஸோ எல்லா பேஜ்லேயும் காமனாக இருக்கிறது என்ன, அது லே அவுட் மட்டும்தான். ஓகேவா. இப்போ எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அது சைட் பாராக இருக்கட்டும், நேவ் பாராக இருக்கட்டும். இப்போதைக்கு நான் ஒரு நேவ் பார் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துக்கிட்ட டேரெக்டாக வந்துட்டு நேவ் பார் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இது நேவ் பாருக்கான கோடு. ஓகேவா. ஸோ எப்படி பூட் ஸ்ட்ராப் இருக்கோ அதே மாதிரி ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப். ஸோ பூட் ஸ்ட்ராப் வந்து நார்மலாக HTML CSS அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் ரியாக்ட்னு வர சொல்ல நீங்கள் பூட் ஸ்ட்ராப்பையும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப். ஸோ ரியாக்ட்டுக்குனே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் நிறையா காம்போனன்ட்ஸ் இருக்கும் அதில் பை த டிஃபால்ட். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக நேவ் பார்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ரெஸ்பான்சிவ் நேவ் பாரை நான் எடுக்க போகிறேன். டிஃபால்ட்டாக நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது அதுதான், ரெஸ்பான்சிவ் பிஹேவியர். ஓகே. இதுதான் அந்த ரெஸ்பான்சிவ் நேவ் பார். ஓகேவா. ஜஸ்ட் நான் அந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு காமனில் நியூ ஃபைல். ஓகே. தென் இதுக்கு என்னன்னா ஒரு பேர் வச்சுக்கலாம். நேவ் பார்னு நம்ம பேர் வைக்க முடியாது, அதனால் ROUTER ரவுட்டர் இல்லைனா NAV. என்னப்பா ஃபங்க்ஷன்? டேய் ரெக்கார்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன், கையை தூக்கிட்டு பேசுறா டேய். வீடியோ ரெக்கார்ட் போயிட்டு இருக்குடா. ஓகேவா. ஸோ ஆஃப்டர் அவங்க தான் கவனிக்க போகிறாங்க, அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இது கவனிக்க சொல்ல. ஓகேவா. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ண நானே பின் பண்ணுறேன். ஓகே. தென் ஸோ அன்லஸ் இம்பார்ட்டன்ட் ஏதாவதுனா நீங்கள் கேட்கலாம், கவனிங்க. டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஓகேவா. டவுட் இருந்தால் பிரச்சனை இல்லை, கேட்கலாம். ஓகே. தென் ஸோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்குது, அதனால் நம்ம நேம் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை ஷாதிக்கு. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து நேவ் பார் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணியிருக்கணும், இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும், தென் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. இந்த இடத்துல நம்ம ஹாயின் கொடுக்க சொல்ல இது காமனாக ஒரு லே அவுட் மாதிரி ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரவுட்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ யாராச்சும் ஹோம் பேஜ் வந்தால் ஸ்லாஷுக்கு வந்தால் எனக்கு ஹோமுக்கு போ, ஸோ அபவுட்டுக்கு வந்தால் அபவுட்டுக்கு போ, ஸோ காண்டாக்ட் வந்தால் இந்த எலமெண்ட்டை காமி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் காம்பனன்ட் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 1000 லைன் ஆஃப் கோட் ஹோம் பேஜில் நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். டிசைன்ஸ் வச்சுக்கலாம், ஆர்கிடெக்சர்ஸ் வச்சுக்கலாம், ஃபார்ம்ஸ் வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம், டேபிள் வச்சுக்கலாம். அதே மாதிரி காண்டாக்டில் ஒரு ஃபார்ம் வைக்கலாம், அபவுட்டில் ஒரு ஃபார்ம் வைக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா. தென் அப்படி இருக்க சொல்ல இங்கே
app.jsல இந்த பேஜுக்கு வந்தால் இதை காமிக்கணும் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி இவ்வளோ தான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுக்கான இம்போர்ட் இவ்வளோ தான். இதுக்கான டிபெண்டன்சி நம்ம npm install react router dom அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஹாயின் கொடுக்குறோம் இல்லையா, இது காமன் லேஅவுட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது எல்லா பேஜ்லையும் திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஹோமில் இருக்கும், அபவுட் போகிறோம், இப்பயும் அந்த ஹாயின் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ரவுட்டருக்குமே இந்த ஹாய் காமன். அதனால் இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மெயின் நேவ் பார், இதை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம MAIN மெயின் NAVBAR மெயின் நேவ் பார் அப்படின்றத இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணால் இப்போ நமக்கு யாராவது வரும், மெயின் நேவ் பார்னா என்ன நீங்கள் டிஃபைன் பண்ணவே இல்லைன்ட்டு. இந்த இடத்துக்கிட்ட அதே மாதிரி நான் மெயின் நேவ் பார் டைப் பண்ணுறேன், எனக்கு எடுத்து கொடுக்கவே இல்லை. ஏன் எடுத்து கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம மெயின் நேவ் பாரை எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல டிஃபால்ட்டாக நம்ம வேறு ஒரு நேம் கொடுத்துருப்போம், அதனால். ஓகேவா? தென் ஒரு வேளை எடுத்து கொடுக்கணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின் நேவ் பார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நேமை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ரெண்டு இடத்துலையும் இங்கேயும் சரி இங்கேயும் சரி இப்படி கொடுத்தீங்கன்னா, இங்கே ஆப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். மெயின் நேவ் பார்னு கொடுத்தா இப்போ எடுத்து கொடுக்குதா. இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ண சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் மேனுவலாக இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவலாக டைப் பண்ணுறது ஈஸி தான். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட IMPORT இம்போர்ட் MAIN NAVBAR மெயின் நேவ் பார் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா .components/common pages இல்லையா மெயின் நேவ் பார் இப்படி கொடுத்தாலும் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஓகே, ஸோ அன்காஸ்ட் ரன் டைம் வர ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் போயிடும். ஸோ இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் ஒரு தீமில் ஒரு நேவ் பார் இருக்குது. இந்த நேவ் பார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன் சைஸும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இட்ஸ் அ ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? இதை டார்க் தீமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வேணும்னா. இங்கே வாங்க மேலே பாருங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டார்க் தீம் இருக்கும். ஸோ அந்த டார்க் தீமுக்கான கோடை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். BG டார்க் DataBS தீம் டார்க் அப்படின்றத நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டால் போதும். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்துடுங்க. இந்த நேவ் பார்க்கான கோடுக்கு போயிடுங்க. ஓகே, இந்த நீங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேம் BG பாடி டெரிட்டரின்னு இருக்குது. ஸோ நம்ம அது தேவையில்லை, அதுக்கு பதிலாக BG டார்க் DataBS ஓகே கொடுத்துட்டோம். தீம் டார்க்னு இப்போ நமக்கு டார்க் தீம் நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து டார்க் தீம் இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் வச்சாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓகே, தென் ஸோ பூட்ஸ்ட்ராப்போட ஸ்பெஷாலிட்டி எது தானே. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அபவுட் பேஜில் இருக்கேன். ஓகேவா? இந்த நேவ் பாரில் நான் எப்படி ப்ரோ அதை அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட இதுதான் நேவ் பார்க்கான கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அபவுட் பேஜ், காண்டாக்ட் பேஜ், ஹோம் பேஜ்னு இருக்குது. இங்கே ஃபியூச்சர் ப்ரைஸிங் ட்ராப் டவுன் இருக்குது. நமக்கு இது தேவையில்லை. ஓகேவா? ட்ராப் டவுன் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் கூட அந்த பேஜுக்கு போகிற மாதிரி கூட நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகேவா? அதனால் இந்த ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் டவுனை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நேவ் ட்ராப் டவுன் இந்த இம்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை. தென் இங்கே ஃபியூச்சர் ப்ரைஸிங் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரைஸிங் இருக்குது. ஃபியூச்சருக்கு பதிலாக HOME ஹோம். தென் இந்த இடத்துல ப்ரைஸிங்க்கு பதிலாக ABOUT அபவுட். தென் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட காண்டாக்ட் CONTACT காண்டாக்ட். ஓகேவா? இந்த இடத்துல ஹேஷ் ஃபியூச்சர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஸ்லாஷ், வெறும்னா ஸ்லாஷ்னா ஹோம். ஓகே, இப்போ அபவுட்டில் இருக்கும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணால் அங்கே பாருங்கள் ஹோவர் எஃபெக்ட் முத கொண்டு அதுவே வருது. ஓகேவா? இப்போ நம்ம கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் கொண்டு போகும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட அபவுட்டுக்கு நான் போகணுன்னா /ABOUT அபவுட். இப்போ அபவுட்டுக்கு போகணும்னா அபவுட். இப்போ ஹோமுக்கு போகணும்னா ஹோம். இப்போ காண்டாக்ட் போகணும்னா காண்டாக்ட் போகாது. இப்போ ஏன்னா ஹேஷ் ப்ரைஸிங் போகுது. ஏன்னா ஹேஷ் ப்ரைஸிங் ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட CONTACT காண்டாக்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ ஹோம், அபவுட், காண்டாக்ட். ஓகே, திரும்பியும் அபவுட், ஹோம், காண்டாக்ட். ஈஸியாக இந்த மாதிரி நேவிகேட் பண்ணி நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நம்ம இந்த ஆப்பில் இம்போர்ட் பண்ணதால் எந்த பேஜ் வந்தாலும் அது எனக்கு என்ன ஆகுது, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. காமன் லேஅவுட். ஓகேவா? இதே மாதிரி தான் சைட் பாராக இருந்தால் காமன் லேஅவுட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஈஸி தான். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் லாகின் பட்டன் வச்சுக்கலாம், லாக் அவுட் பட்டன் வச்சுக்கலாம், வாட் எவர் யூ விஷ். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் இந்த இடத்துக்கிட்ட இங்கே இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு ஸோ ஆர் கோயிங் டு கிரியேட் அ பட்டன். ஓகே, எந்த மாதிரி பட்டன் வேணும் இந்த இடத்துக்கிட்ட வாங்க, பட்டன்ஸ் இருக்குது. ஸோ எந்த பட்டன் வேணும், இந்த டார்க் பட்டன்ஸ் நல்லா இருக்கு இல்லையா, இல்லை லைட் பட்டன் கூட நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த லைட் பட்டன் வேணும்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த பட்டன் கோட், இந்த பட்டன் கோடை காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிக்கிட்டு நார்மலாக இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து பட்டன் க்ரியேட் பண்ணிங்கன்னா நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நார்மல் பட்டன் போம் BUTTON பட்டன். ஸோ LOGIN லாகின். இப்போ லாகின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட பட்டன் என்னன்னு நான் சொல்லவே இல்லை. யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரே லைனில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்லாஷ் வச்சு இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கண்டைனா நேவ் பார்னு இப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பிளாக் ஆஃப் கோடில் கொடுத்துட்டிங்கன்னா கண்டெய்னருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கமா போட்டு நேவ், அதுக்கப்புறம் Ctrl+C, அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு நேவ் பார், அதுக்கப்புறம் இந்த பட்டன். ஓகேவா, இந்த பட்டனால் தான் எரர் அடிக்குது. ஓகே, பட்டன். இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு இதை நம்ம எரேஸ் பண்ணிட்டோம்னா அந்த எரர் போயிடும். ஓகேவா, தென் அன்காஸ்ட் ரன் டைம் எரர். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட லைட் பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நார்மலாக ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது ரெண்டுத்துக்குமே. ஓகேவா, தென் Ctrl+X, இந்த பட்டனை Ctrl+C, Ctrl+V. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட லைட் பதிலாக LOGIN லாகின், இந்த இடத்துக்கிட்ட லாக் அவுட் இல்லை சைன் அப். ஓகே, SIGNUP சைன் அப் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பட்டன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள், இங்கே இருக்கு இல்லையா அந்த நேவ், இந்த நேவில் CLASS கிளாஸ் DFLEX, D ஃப்ளக்ஸ்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் கேப் 3. ஓகே, ஸோ டேரெக்டாக பூட் ஸ்டாப்மே வேலை செய்யும். உங்களுக்கு நான் பூட் ஸ்டாப் கிளாஸை சொல்லி தந்திருக்கேன். ஓகே, தென் அதை படிக்கவும் சொல்லியிருக்கேன். 100+ கிளாஸஸ் இருக்கும். டேரெக்டாக அந்த கிளாஸஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் தனியாக போய் CSS க்ரியேட் பண்ணி அதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கேப் 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட கேப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் கோட் பண்ண முடியும். ரேப்பிட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய டிபெண்டன்சி இருக்குது. இதனால தான் ரியாக்டில் கோட் பண்ண சொல்ல. ஸோ டைமும் ஷார்ட் டைமில் எப்பேற்பட்ட வெப்சைட்டாக இருந்தாலும் ஈஸியாக, ஸோ எவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தாலும் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு 4 டெவலப்பர் இருந்தாங்கன்னா. ஓகேவா, சரி, சிங்கிள் டெவலப்பர் இருந்தாலே போதும். ஸோ லிட்டரலி தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் அவைலபிள் நவடேஸ். ஓகே, தென் இதுதான் நம்ம டிபெண்டன்சி இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஒரு காமன் பேஜை க்ரியேட் பண்ணி ஒரு 3 பேஜை க்ரியேட் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணோம். ஓகேவா, சரி ப்ரோ, நேவிகேட் பண்ணிங்க பக்கா. இப்போ நான் இந்த பேஜுக்கு போகிறேன். இங்கே ஹோம்னு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட எனக்கு ஹோமில் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 பட்டன் வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஹோமுன்றத BUTTON பட்டன் வைக்கிறேன். ஓகேவா, பட்டன் கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு இப்போ என்னென்ன எரர் அடிக்கும், ஏன்னா நான் பட்டன் என்னன்னு சொல்லவே இல்லை. ஏற்கனவே பட்டன் எங்கே க்ரியேட் பண்ணோம் நம்ம? லாகின் பேஜில் இல்லையா, மெயின் நியூ பாரில் இந்த இடத்துக்கிட்ட பட்டனை க்ரியேட் பண்ணியிருப்போம். அதை இம்போர்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜ் வந்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், மற்றது எல்லாத்தையும். ஓகேவா, கான்டாக்ட் நியூ பார் தேவையில்ல, ஹோம் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா, அண்ட் ஆப் இருந்தால் போதும். இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜில் ABOUT இல்லைனா go to, ஓகே, go to about அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட காப்பி பண்ண இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், தேவையில்லாத இம்போர்ட்டெல்லாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் ஹோமுக்கு வந்தோடனே இந்த இடத்துல ஒரு H3 இருக்கும். ஓகே, H3ல் VELCOME வெல்கம் டு HOME வெல்கம் டு ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு H3 இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட் சென்டராக கொடுத்துக்கிறேன். CLASS கிளாஸ் நேம். நீங்கள் HTML CSSல கிளாஸ்னு யூஸ் பண்ணுவீங்க, ரியாக்டில் கிளாஸ் நேம்னு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் சொல்கிறேன் எப்படின்றத. இப்போ இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேமில் TEXT டெக்ஸ்ட்டு CENTER டெக்ஸ்ட் சென்டர் இதுதான் கிளாஸ் நேம். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம், பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம். ஓகேவா, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ஸோ நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லுவேன். ஓகேவா, தனியாக சொல்லித்தரேன் இல்லைனா கூட. தென் இப்போ டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேடிங் Y3. ஓகேவா, இப்போ நல்லா பேடிங் வந்துருச்சு. இல்லை Y5 கொடுத்தா கூட உங்களுக்கு மேலே உங்களுக்கு பேடிங் வந்திருக்கும். ஓகேவா, இன்ஸ்பெக்ட் பேஜில் காமிக்கிறேன் பாருங்கள், பேடிங்க பார்த்தீங்களா, பேடிங் வந்திருக்கு. ஓகேவா, தென் இந்த இடத்துல கோ டு அபவுட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு அபவுட் போகணும். இது வந்து ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன். இதுக்கு பேர் ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன். ஒரு ப்ரோக்ராம் மூலயமா நம்ம நேவிகேட் பண்ணுறது. ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டோம் தான். ரியாக்ட் ரவுட்டர் டோமில் ஆப்பில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே நம்ம கொடுத்தா HREF மூலயமா நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துக்கிட்ட நேவிகேட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட. அது ஓகே, காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா HREFன்றது ஒரு பேஜுக்கு போகும்.
இங்கே யாராச்சும் வந்தால் இந்த பாத்துக்கு இந்த எலமெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகும். அதோட வேலை தான் இந்த ரவுட்டரோட வேலை. ஓகேவா, இது ஓகே ப்ரோ. தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் நேவிகேட் லிங்க் அப்படின்ட்டு 2 விஷயம் இருக்குது. ஓகே, இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன். தென் இது தேவையில்ல, மற்றதெல்லாம். தென் இந்த யூஸ் நேவிகேட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த யூஸ் நேவிகேட் இஸ் அ ஹூக். ஓகே, ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இருக்க ஒரு ஹூக். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு CONST கான்ஸ்ட் NAVIGAT நேவிகேட்னு என்ன பண்ணுங்கள், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட அந்த யூஸ் நேவிகேட்டை நீங்கள் அசைன் பண்ணுங்கள் அந்த ஃபங்க்ஷனை. ஓகேவா, ஒன்ஸ் இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டா நேவிகேட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக நேவிகேட் பண்ண முடியும். இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நாளைக்கு லாகின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சைன் அப் பண்ணிட்டீங்க, இல்லை பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு போய்விடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு எடுத்துகிட்டு போய்விடும். இப்போ மூவி பார்த்துட்டே இருக்கீங்கப்பா, சப்ஸ்கிரிப்ஷன் தீர்ந்து போச்சுப்பா, பேமெண்ட் மாடல் வருது, பே பண்ணுறீங்க கூகுள் பேல, பே பண்ணோன்னா திரும்பி உங்களுக்கு அதே மூவி பேஜுக்கு ரிட்டன் பேக் வரணும் இல்லையா, அதுதான் ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன். ஓகேவா, இதை எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போனாலும் அங்கே நீங்கள் பார்த்துட்டு இருந்த மூவி அதே இடத்துல அப்படியே நிற்கும். பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் திரும்பி அதே இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருந்த மூவி அப்படியே வரும். இது எப்படின்னா, கரண்ட் பேஜ்லேருந்து வேறு பேஜுக்கு போக சொல்ல ரைட் நவ் அந்த பேஜில் ஒரு ஸ்டேட் இருக்கும், ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்டேட் ஹோல்ட் ஆகிருக்கும். அதில் தான் நீங்கள் வீடியோ எது வரைக்கும் பார்த்தீங்க, தென் மொத்த அந்த பேஜோட டீட்டெயில்ஸும் அதில் சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன் அப்படின்றத. இந்த இடத்துல ஜஸ்ட் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எப்படி ப்ரோ அபவுட் பேஜுக்கு போகும். ஓகே, சிம்பிள். ஆன் CLICK ஆன் கிளிக் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட HANDLE ஹேண்டில் கோ டு ABOUT அபவுட், கோ டு அபவுட்ன்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் ஹேண்டில் கோ டு அபவுட் ஈக்குவல் டு ஸோ ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணணும்னா, எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுதோ அப்போ இந்த நேவிகேட் என்ன பண்ண போகுது, எனக்கு இட்ஸ் டேக் மீ டு ABOUT அபவுட், அவ்வளோதாம்மா, சிம்பிள். ஓகேவா, இப்போ பாருங்கள் அபவுட் பேஜுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன். ஓகேவா, ஈஸி, ரியலி ஈஸி. ஓகே, தென் இன்னொரு விஷயமும் இருக்குது, லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது மூலயமாவும் நம்ம போக முடியும். எப்படின்றத பாருங்கள். லிங்க் இருக்கு இல்லையா, இதுதான் லிங்க். இப்போ யாராச்சும் இந்த லிங்க் டேகுக்கு வந்தாங்கன்னா, ஓகே, தென் இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த லிங்க்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை வந்து கோ டு அபவுட் போட்டாச்சா, காண்டாக்ட் CONTACT காண்டாக்ட் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ள ஒரு லிங்க் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இங்கே 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட எங்கே போகணும், ஓகேவா, /ABOUT அபவுட். ஓகே, தென் இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணனா இட் டேக் மீ டு, ஸோ நம்ம இப்போ காண்டாக்ட் பேஜுக்கு போக போகிறோம். CONTACT காண்டாக்ட். ஓகேவா, ரைட் நோ வி ஆர் இன் ஹோம் பேஜ். ஓகே, தென் இப்போ கோ டு அப்டேட் அபவுட் பேஜ்னா அபவுட் பேஜ், இங்கே லிங்க் பாருங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணால் இட்ஸ் கோ டு காண்டாக்ட் பேஜ். ஓகேவா, இந்த மாதிரி லிங்காகவும் கொடுக்கலாம். இல்லை இந்த லிங்க்குள்ளே எனக்கு பட்டன் தாயா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டன் கொடுக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம், இல்லை ஒரு இமேஜ் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு இமேஜ் வச்சிங்கன்னா அந்த இமேஜ் கிளிக் பண்ண சொல்ல காண்டாக்ட் பேஜுக்கு போகும். ஓகேவா, தென் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட சிம்பிளாக நான் ஒரு பட்டன் வச்சு காமிக்கிறேன். BUTTON பட்டன். பட்டன் இந்த இடத்துக்கிட்ட காண்டாக்ட்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு காண்டாக்ட் பேஜுக்கு போகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, சிம்பிள் தான் டியூ. ஸோ நேவிகேஷன் இட்ஸ் ஈஸி. ஆனால் நேவிகேஷனில் ஸ்ட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஸ்ட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸ்டேட் நம்ம எப்படி பண்ணுவோம், ஸோ ப்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்டேட் அண்ட் ப்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமா ஈஸியாக நம்மளால் பேரண்ட் டு சைல்டு என்ன பண்ண முடியும், ஸ்டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரி, எனக்கு ஓகே ப்ரோ, இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா, ஸோ இதை நான் பண்ணியும் காமிச்சேன், லைவ் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இருக்குது. தெரியலனா அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மெத்தடே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ரவுட்டரில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா, இதில் எதாவது விட்டுருக்குமான்னு பார்த்தோன்னா, ஓகே, நேவிகேட் விட்டுருக்கோம். இந்த நேவிகேட் என்ன அப்படின்னா பை த டிஃபால்ட் ஒருவேளை யாராச்சும் யூசர் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு /admin அப்படின்னு வந்தா, ஓகேவா,
இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணல, எனக்கு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ரவுட்டே இல்லை. இல்லாத ரவுட்டுக்கு யாராச்சும் வந்தால் அவங்கள டிஃபால்ட்டாக ஒரு ரவுட்டு கொண்டு போகணும். ஓகேவா, நாட் ஃபவுண்ட், பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி ப்ரோ பண்ணுறது, இது எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட அதே தான், ஆனால் ரவுட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் முக்கியம். இந்த இடத்துக்கிட்ட பாத்துக்கு நீங்கள் ஸ்டார், அதாவது இல்லாத ஒரு பாத்துக்கு யாராச்சும் வந்தால் நேவிகேட் டு என்னது ஹோம் பேஜ், இல்லை நேவிகேட் டு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நேவிகேட் பண்ணலாம். இப்போ யாராச்சும் இந்த இடத்துக்கிட்ட இல்லாத இடத்துக்கு வந்தாங்கன்னா நேவிகேட்னால் நம்ம என்னென்னு இம்போர்ட் பண்ணி சொல்லவே இல்லை. இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், நேவிகேட்னா என்னன்ட்டு இம்போர்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இல்லாத ஒரு பேஜுக்கு யாராச்சும் வந்தால் இட்ஸ் டேக் அஸ் டு ஹோம் பேஜ். இப்படியும் இல்லையா, நீங்கள் காமனில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி நாட் FOUND நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், .js அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கிட்ட RAFCE இப்படி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இந்த நாட் ஃபவுண்டுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வந்து இந்த ஆப் நம்மளோட அப்ளிகேஷனில் இங்கே நேவிகேட் டு ஸ்லாஷ் அப்படின்றதுக்கு பதிலாக, ஓகேவா, டேரெக்டாக இந்த நேவிகேட்டே தேவையில்ல. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் அந்த எலமெண்ட் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகே, நாட் ஃபவுண்ட் அப்படின்றத கொடுத்து ஸ்லாஷ். ஓகேவா, தென் இப்போ பாருங்கள், யாராச்சும் ஒரு ஆள் இல்லாத ஒரு பேஜுக்கு ADMIN ஏதாவது ஒரு பேஜுக்கு வந்தால், ஓகேவா, ஸோ நாட் ஃபவுண்ட்னு வந்துருச்சு. இது நீங்கள் அழகாக சென்டராக வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில். ஓகேவா, இது சென்டர் பண்ணுறது ஈஸி. ஒரு டியூவில் சென்டர் பண்ணுறதுக்கு கிளாஸ் டெட் ஈஸி. என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+X, இதை வந்து நம்ம ஒரு H3யில் போடுவோம். ஓகே, போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேம் CLASS கிளாஸ், ஃபஸ்ட்டு வியூ போர்ட் ஹைட் 100, ஸோ VH100. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட DFLEX deflux justify content. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலன்னா ஸ்னிப்பட் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பவர் சிம்பிள் இருக்கும், இதெல்லாம் சொல்லித்தரேன். அப்போ தான் ஸ்னிப்பட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். justify content center ALIGN align ITEMS align item center. பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா சர்வசாதாரணம் உங்களுக்கு எல்லாமே. ஓகேவா, தென் ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். TEXT text DANGER text danger. ஓகே, அவ்வளோதாம்மா. நாட் ஃபவுண்ட் இல்லை பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். PAG பேஜ் நாட் ஃபவுண்ட். ஓகேவா, சிம்பிள் டியூட். திரும்பி நீங்கள் ஹோமுக்கு வந்துடலாம். இப்போ இல்லாத பேஜுக்கு யாராவது வந்தாங்கன்னா பேஜ் நாட் ஃபவுண்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போகும். ஓகேவா, தென் அதே மாதிரி இங்கே தீம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி. ரியாக்டில் நம்ம இங்கே ஒரு டார்க் தீம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தீமை நம்ம எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த நேவிகேட் வந்து இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பேஜுக்கு கூட்டு போகிறதுக்காக தான் அந்த நேவிகேட். ஓகேவா, வென் இல்லாத ஒரு பேஜுக்கு யாராச்சும் வந்தா, இல்லை ப்ரோ பை த டிஃபால்ட் எனக்கு நாட் ஃபவுண்ட்னு ஒரு பேஜ் வச்சுக்கிறேன் ப்ரோ, யாராச்சும் இல்லாத பேஜுக்கு வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா, தென் இவ்வளோதாம்மா ரியாக்ட் ரவுட்டரும். ஓகேவா, ஸோ ஈஸியாக நம்ம கோட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறையா டிபெண்டன்சி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப ரேப்பிடாக ரொம்ப வேகமாக நீங்கள் கோட் பண்ணலாம். ஓகேவா, தென் இதுக்கப்புறம் இதில் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது, இதில் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களோட திறமைகள். ஓகேவா, சாம்பிளாக இங்கே காண்டாக்ட் பேஜ் போகிறோம். இப்போ இங்கே எதுவுமே இல்லை. ஓகேவா, ஸோ காண்டாக்ட்டு நம்ம ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணி டிவ் சென்டரில் வைக்க போகிறேன். எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துக்கிட்ட உள்ளே வந்த உடனே ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது, ஓவர் வியூன்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குது, இதுதான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட சரி இந்த ஃபார்மை மட்டும் நான் இப்படி காப்பி பண்ணாலும் எனக்கு ஓகே தான். சரி, எப்படி காப்பி பண்ணாலும் ஒன்றா வேலை செய்யும், டிஃபால்ட் அல்ல. Ctrl+Alt+V. இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஃபார்ம் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இது எனக்கு சென்டர் கொண்டு வரணும்னா சிம்பிள், இந்த ஃபார்மை Ctrl+X ஒரு டிவ்வுக்குள்ளே போட்டுட்டு, ஓகே, தென் இந்த டிவ்வுக்கு CLASS கிளாஸ் நேம் வியூபோர்ட் ஹைட் 100, வியூபோர்ட் ஹைட் 100, தென் DFLEX deflux justify content center ALIGN align item center. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு சென்டர் வந்திருக்கும். ஓகேவா, ஸ்டில் உங்களுக்கு சென்டர் வராத மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவ் பார்ல இருந்து இதுதான் 100 வியூபோர்ட் ஹைட், அதனால தான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரோல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்க்ரோல் இருக்கக்கூடாது. இப்போ சென்டர் வந்திருக்கு.
ஓகேவா? அப்படி வரக்கூடாதுன்னா நேவ் பார் ஹைட்டை நீங்கள் என்ன பண்ணணும், இது கூட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம மேனுவல் கோடு எழுதணும். ஓகேவா? சிஎஸ்எஸ் கோடு இதை நம்ம மேனுவலாக தான் எழுதி ஆகணும். இது எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நேவ் பாரோட ஹைட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நேவ் பாரோட ஹைட்டை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நேவ் பாரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 40, அதுக்கப்புறம் 8 பேடிங் இருக்கு இல்லையா, 8 16 56. நேவ் பாரோட ஹைட் என்னது 56. இது வந்து எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லேயும் நேவ் பாரோட ஹைட் என்னது 56. இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சா இதை வந்து நீங்கள் 75 தான் கொடுக்கணும். ஓகேவா? 75 50 25 100. ஏன்னா பூட் ஸ்ட்ராப் அவ்வளோதான் எடுத்துக்கும். 25 50 75 100 தான், அதுக்கு மேலே எடுத்துக்காது. இல்லை ப்ரோ எனக்கு மேனுவலாக கொடுக்கணும் ப்ரோ, அழகாக ஆப்டிமைஸ் பண்ணி காமிங்க ப்ரோனா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட இது என்னது, இது காண்டாக்டா இல்லை பாடின்னு வச்சுக்கோங்க. BO DY பாடி. ஓகேவா? பாடின்னு வச்சுக்கோங்க. இப்போ app.css நம்மளோட ஆப்பில் இதுதான் நம்மளோட என்டையர் மெயின் ஆப். இந்த இடத்துக்கிட்ட நம்ம app.css இம்போர்ட் பண்ணணும். import import ./app app.css app.css நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட app.css நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு .body பாடி அப்படின்னு கொடுத்துட்டு நான் calc ஃபங்க்ஷன் CALC calc ஃபங்க்ஷன் நான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HEIGHT ஹைட்டில் CALC. இதுதான் மேனுவல் கால்குலேஷனுக்கு. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், பட் நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இது கவர் ஆகாது, பட் இருந்தாலும் சிம்பிள் ஒரு ஸ்டெப்புன்றதால நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட கேல்க் அப்படின்னும் போது 100% வியூ போர்ட் ஹைட். ஓகே, மைனஸ் எத்தனைன்னு சொன்னேன், 40 + 8 + 8 எவ்வளோ, 8 16 இல்லையா, 56. ஸோ 56 பிக்சல். ஓகேவா? ஸோ நீங்கள் எது கொடுத்தாலும் இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு சென்டர் ஆகிடுச்சு, எந்த ஒரு ஸ்க்ரோலுமே இல்லை. பார்த்தீங்களா? நீங்கள் எந்த பேஜ் போனாலும் எனக்கு அது சென்டராக தான் இருக்கும், எந்த ஸ்க்ரீன் போனாலும் அது எனக்கு சென்டராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாம்மா, சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் பூட் ஸ்ட்ராப் வச்சு. ஓகேவா? ரேப்பிடாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஃபுல்லி மொபைல் ரெஸ்பான்சிவான ஒரு சைட்டையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ எவ்வளோ சிம்பிளாக முடியுது இல்லையா? இப்போ நம்ம ஒன்று ரிமைனிங் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போக சொல்ல இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? சிம்பிள். இப்போ இது ஹோம் பேஜில் இருக்கும். ஹோம் பேஜில் இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், NAME நேம் SANDY. ஓகே, ஏஜ் 28. ஓகே, போதுமானது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போனால் இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும். இப்போ நான் இங்கே இருக்கேன், இங்கே வந்தால் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட காமிக்கணும். இது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், ஆப்பில் இங்கே இருக்குது, நம்ம ஆப்பில் ஏதாவது ஒரு டேட்டா இருந்தால் இந்த பேஜுக்குள்ளே நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணிட முடியும். ஏன்னா இது என்னது, பேரண்ட் காம்போனண்ட், இது எல்லாமே சைல்டு, ஈஸியாக நம்மளால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். இந்த மாதிரி சைல்டு பேரண்ட்லேருந்து சைல்டை ட்ரான்ஸ்மிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம யூஸ் நேவிகேட் பேஜ் ட்ரான்ஸ்ஃபரில் இது எப்படி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட ஹோமில் சிம்பிள், நீங்கள் நேவிகேட் அப்படின்னு கொடுக்குறீங்க இல்லையா, இங்கே கோ டு அபவுட் அப்படின்ட்டு. ஓகே, Ctrl+X. இப்போ நம்ம நேவிகேட் ஆக சொல்ல நீங்கள் ஏதாவது பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா சென்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்டேட். இந்த இடத்துல கமா அப்படின்னு போட்டுட்டு STAT ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் நீங்கள் என்ன கொடுக்கலான்னா இது ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்கணும். ஓகே, STAT ஸ்டேட் ஈக்குவல் டு DATA. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அபவுட் பேஜுக்கு போக சொல்ல, இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன்ப்பா, இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போக சொல்ல எனக்கு இந்த டேட்டா எனக்கு அபவுட் பேஜுக்கு வந்திருக்கும். ஓகேவா? இது எப்படி ப்ரோ நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி. மற்றது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அபவுட் பேஜ் வந்திருக்கும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட IMPORT இம்போர்ட், இந்த இடத்துக்கிட்ட USCLO யூஸ் லொக்கேஷன் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டோம். இந்த யூஸ் லொக்கேஷன்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, இது எங்கே நம்ம இப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷனில் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூஆர்எல் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட லொக்கேஷன். இந்த இடத்துல தான் அந்த ஸ்டேட் இருக்கும், இந்த இடத்துல தான் இந்த டேட்டாவும் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை எப்படி ப்ரோ ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷன் மூலயமா தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட அபவுட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கான்ஸ்ட் DATA டேட்டா FROM HOM டேட்டா ஃப்ரம் ஹோம். ஓகேவா? அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா யூஸ் லொக்கேஷன் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட LOG லாக் கன்சோல் பண்ணி டேட்டா ஃப்ரம் ஹோம்னு இருக்கு இல்லையா, இதை நாங்கள் கொடுத்தேன் அப்படின்னா சிம்பிள். இப்போ என்ன நடக்கும்னா நான் கன்சோல் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்பெக்டில் கன்சோலில் ஓகே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பி வரேன். ஹோம் பேஜ் ஓகே ஹோம் பேஜில் இருக்கேன், எனக்கு கன்சோல் எதுவுமே இல்லை. ஸோ whenever I go to about இப்போ எனக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கும். பார்த்தீங்களா என்ன இருக்குன்னா லொக்கேஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத், அதாவது இப்போ ரைட் நவ் நீ எங்கே இருக்க அப்படின்ற பாத் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ அங்கே ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் டேட்டாவை நீங்கள் இதில் கொண்டு வரலாம். இல்லை ஹேஷ் ஏதாவது பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் அதை ஏதாவது இங்கே கொண்டு வரலாம். ஓகே தென் அப்படியும் இல்லையா இந்த இடத்துக்கிட்ட ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டேட்டில் தான் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஒரு பேஜோட ஸ்டேட்டை இன்னொரு பேஜுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். இப்போ ஹோம் பேஜில் இருந்த ஸ்டேட் இங்கே வந்திருக்கா, சிம்பிள் வந்திருக்கா. இது எப்படி ப்ரோ ரிட்ரைவ் பண்ண போகிறேன்னா, நம்ம ரிட்ரைவ் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட டேட்டா ஃப்ரம் ஹோமில் நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட என்டையர் ஸ்டேட்மே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாத் நேம் இருக்குது, சர்ச் இருக்குது, ஹேஷ் இருக்குது, ஸ்டேட் இருக்குது. அது எப்படி ப்ரோ ஸ்டேட்டை மட்டும் தனியாக பிரிக்கிறதுனா ஒன்று மேலே இந்த இடத்துக்கிட்ட டாட் STATE ஸ்டேட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இப்போ அந்த ஸ்டேட் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். ஓகேவா? இல்லை எனக்கு பாத் நேம் போட்டிங்கன்னா PATHNAME பாத் நேம் போட்டிங்கன்னா இப்போ அந்த பாத் நேம் ரைட் நோ நம்ம எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்றது எனக்கு பிரிஞ்சிடும். ஓகேவா? தென் இப்போ நம்ம ஸ்டேட்டை பிரிச்சிட்டோம். டேட்டா ஃப்ரம் ஹோம் இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம இங்கே இருக்கிறதால இங்கே அபவுட்டில் நான் என்ன பண்ணிக்க முடியும், ரிட்டன் இங்கே இருக்குது. எனக்கு அபவுட்டில் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். இந்த பேராகிராஃபில் ஒரு பிளாக் ஆஃப் கோடில் என்னால் என்ன பண்ண முடியும், டேட்டா ஃப்ரம் ஹோம் இங்கே இருக்கு இல்லையா, டேட்டா ஃப்ரம் ஹோம் டாட் NAME நேம். ஓகேவா? சாண்டின் வந்திருக்கா. இது H3யில் கொடுத்தா இல்லை H1ல் கொடுத்தா உங்களுக்கு நல்லா தெரியும். வந்திருக்காமா? இப்போ நான் ஹோம் பேஜ் போகிறேன். ஓகே ஸோ இங்கேருந்து நான் அபவுட் போக சொல்ல எனக்கு இங்கே இருந்த ஸ்டேட் அங்கே எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? தென் அவ்வளோதான். Ctrl+C இதை திரும்பி Ctrl+V அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஏஜ். ஓகேவா? இப்படி தான் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது. ஓகேவா? இது அபவுட்டை கூட நம்ம நல்லா கொடுக்கணுன்னா ஒரு H3க்குள்ளே இதை கொடுத்துட்டு தென் இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் நேம் டெக்ஸ்ட்டு -CENTR பேடிங் 5 இப்படி கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பேடிங் வந்துடும். ஓகேவா? இப்போ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் ட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்ல ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறத பார்க்க முடியும். இங்கே இருக்குது, நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். ஹோம் பேஜில் நமக்கு என்ன இருக்குது, இந்த டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா? whenever we move towards about பேஜ் என்னும்போது இங்கே யூஸ் நேவிகேட்டில் ஓகேவா, இந்த நியூஸ் நேவிகேட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டேட்டை சென்ட் பண்ண முடியும். லிங்க்லேயும் இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த 2 பக்கத்தில் ஒரு கமா போட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டேட்டை ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேவா? தென் இட்ஸ் சிம்பிள். ஓகேவா? ஆனால் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இதுதான். ஓகேவா? லிங்க்லேயும் உங்களால் இதை பண்ண முடியும். ஸோ லிங்க்லேயும் நம்மளால் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இங்கே இருக்கு இல்லையா, இப்படி தான். ஓகேவா? சிம்பிள். நீங்கள் ஒரு லிங்க்கை அதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஒரு பேஜ் ட்ரான்ஸ்ஃபரை பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2ல் நீங்கள் நார்மலாக எப்படி கொடுத்துருப்பீங்கன்னா டேரெக்டாக இந்த பாத் நேமை கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வாட்டி ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே கொடுத்து பாத் நேம், அதாவது எங்கே போகணும், தென் என்ன டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? சேம் அதே தான். இப்போ காண்டாக்ட் பேஜில் உங்களால் என்ன பண்ண முடியும், சேம் இதே டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென்
இப்போ நம்ம அபவுட் பேஜ் போகிறோம். ஓகேவா? அபவுட் பேஜ் போக சொல்ல இந்த டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஓகேவா? டேட்டா எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்றத. ஸோ இங்கே நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன், கோ டு அபவுட் அப்படின்றத. ஸோ ஹேண்டில் கோ டு அபவுட்ன்றத இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். உடனே கண்ட்ரோல் அழுத்தி இதை ப்ரெஸ் பண்ணால் கூட அங்கே போயிடும். ஓகேவா? வந்து இப்போ தெரியுது. இப்போ இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும் எப்போனா இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல, கோ டு அபவுட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் ஆக சொல்ல இந்த நேவிகேட்ன்றது ஒரு ஹூக். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுன்னா நேவிகேட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி, யூஸ் நேவிகேட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி, ஸோ எந்த இடத்துக்கிட்ட போகணும், 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவாங்க அதுக்கு. ஒன்று எந்த இடத்துக்கிட்ட போகணும், ஒன்று ஏதாவது டேட்டா எடுத்துகிட்டு போகணுமா வேணாமா, இது ஆப்ஷனல். ஓகேவா? அதே தான் லிங்க்குக்கும். ஸோ ஒன்று எங்கே போகணும், டேரெக்டாக நீங்கள் டூன்னு கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குன்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துக்கிட்ட இப்படி கொடுத்துக்கணும். ஓகேவா? அது இப்போ உங்களுக்கு கொண்டு போயிடும் காண்டாக்ட்க்கு. ஸோ இல்லை ப்ரோ அப்படின்னா எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பாத் நேம் அப்படின்னு கொடுத்துடணும். உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு பாத் நேம், எந்த பாத்துக்கு போக போகிறீங்க, தென் அதுக்கப்புறம் என்ன டேட்டாவை எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இதுதான் சென்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு. ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ அப்படின்னா சிம்பிள். இப்போ நீங்கள் எப்படி சென்ட் பண்ணீங்களோ அது யூஸ் நேவிகேட்டில் இப்போ அந்த டேட்டா ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். மேலே பாருங்கள், நல்லா லோக்கலோஸ் 3000 இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த ஸ்டேட்டில் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இதை ரிட்ரைவ் பண்ணணும்னா நம்ம யூஸ் லொக்கேஷன் மூலயமா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன்ன்றது ஒரு ஹூக். ஓகேவா? இந்த ஹூக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோ டு அபவுட் அப்படின்னு போட்டால் இப்போ இந்த இடத்துக்கு ஸ்டேட் வருது இல்லையா? அதாவது ஹோம் பேஜில் நான் அங்கே சென்ட் பண்ண டேட்டா எனக்கு அபவுட் பேஜுக்கு போக சொல்ல இந்த யூஆர்எல்லோட, அதாவது இந்த பாத் நேம் கூடயே எனக்கு என்ன பண்ணோம், எனக்கு ஸ்டேட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இங்கே இருக்க டேட்டா. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை இந்த இடத்துக்கிட்ட அபவுட் பேஜில் நான் வர சொல்ல இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்களா? யூஸ் லொக்கேஷன் ஒரு ஹூக் இருக்குது. அதே மாதிரி இங்கே எப்படி யூஸ் நேவிகேட்டுன்னு யூஸ் பண்ணமோ ரியாக்ட் ரவுட்டர் டோமில், அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட யூஸ் லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த யூஸ் லொக்கேஷனில் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கேயுமே பண்ணியிருப்போம். நேவிகேட் அப்படின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். இதை நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? மூவிங் டு நெக்ஸ்ட் பேஜ்ன்ற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் நேவிகேட் தான் காமனாக கொடுக்குறது. ஓகேவா? அதனால் தென் இந்த இடத்துக்கிட்ட டேட்டா வர்றதால நான் டேட்டா ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் இப்போ இந்த மாதிரி டேட்டா வந்துச்சுன்னா இந்த யூஸ் லொக்கேஷனில் இருக்க என்டையர் டேட்டா வரும். ஆனால் அந்த யூஸ் லொக்கேஷனில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அது எந்த பாத் நேம், தென் ஹேஷு, சர்ச்சு, ஸ்டேட், இது எல்லாமே வரும். நமக்கு ஸ்டேட் மட்டும்தானே வேணும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட டாட் STATE ஸ்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்டேட் மட்டும் எனக்கு என்ன ஆகிடும், இது ஒரு ஆப்ஜெக்ட் தானம்மா, கரெக்டாக? இங்கே நல்லா பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. ஸோ பாத் நேம், அதுக்கப்புறம் அந்த பாத் நேம், சர்ச்ன்றது இங்கே எம்டி ஸ்ட்ரிங், ஹேஷ்ன்றது எம்டி ஸ்ட்ரிங், ஸ்டேட்ன்றதில் சம் டேட்டா இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட்ன்றதால டாட் ஸ்டேட் இல்லை டாட் பாத் நேம் அப்படின்னு நான் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டாட் PATHNAME பாத் நேம் அப்படின்னு கொடுக்க சொல்ல ஸோ எனக்கு அந்த பாத் நேம் மட்டும் தனியாக எனக்கு செப்பரேட் ஆகுது. ஓகேவா? இல்லை STATE ஸ்டேட்டுன்னு கொடுக்க சொல்ல எனக்கு அந்த ஸ்டேட் என்ன ஆகுது, எனக்கு தனியாக வந்துடுது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னா இதுதான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற டேட்டா எனக்கு இந்த URL போயிட்டு அந்த URL இருக்க ஸ்டேட்டில் திரும்பி ரிட்ரைவ் பண்ண சொல்ல யூஸ் லொக்கேஷன் மூலயமா நம்ம ரிட்ரைவ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்சோல் பண்ணி தென் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். கன்சோல்ன்றது நம்ம பார்க்கறதுக்காக தான். இது எடுத்துட்டிங்கன்னா தெரியாது இப்போ. ஓகேவா? இப்போ டெவலப்பருக்காக அது நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த டேட்டா இருக்க தான் போகுது. ஓகேவா? அது ஏன்னா ஸ்டேட் அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ் வேறு பேஜுக்கு மூவ் ஆகிற வரைக்கும். ஓகேவா? கன்சோலில் பார்க்கலாம் நீங்கள். இல்லை இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த டேட்டா அப்படியே மேலே இருக்கும் இந்த URL எப்பயுமே. ஓகேவா? ஸோ லைக் வைஸ் இங்கே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஹோம் பேஜிலேருந்து நீங்கள் காண்டாக்ட் மூவ் ஆக சொல்ல. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜை லிங்க் மூலயமா மூவ் ஆகுறீங்க. எப்படி நேவிகேட் மட்டும் இல்லை, ஸோ இந்த யூஸ் ரவுட்டர் இருக்கு இல்லையா, என்டையர் ரவுட்டருமே ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்கள் எப்போ போனாலும் ஒன்று நேவிகேட் மூலயமா போகலாம், இல்லை லிங்க் மூலயமா போகலாம். இது 2 தான் ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகே, ஸோ 2 மூலயமாவும் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எங்கே போகுது, காண்டாக்ட் பேஜுக்கு. இப்போ காண்டாக்ட் பேஜில் நம்ம என்ன பண்ணணும், இதுதான் காண்டாக்ட் பேஜ். ஓகே, ஸோ காண்டாக்ட் பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், காண்டாக்ட் அப்படின்னும் போது காண்டாக்ட் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டேட்டை என்ன பண்ண போகிறோம், ரிசீவ் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ணி நம்ம சாண்டின் இருக்கு இல்லையா, சாண்டின்றது இங்கேயும் ஏஜ்ன்றது இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், பை த டிஃபால்ட்டாக செட் பண்ணுறேன். ஓகேவா? ஏஜ்ன்றதை பாஸ்வேர்டாக செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஏஜ்னு வேணாம், PASSWORD பாஸ்வேர்ட் அப்படின்றத. ஸோ இங்கே மாற்றினா அபவுட் பேஜ்லேயும் மாற்றணும் இந்த இடத்துக்கிட்ட, இல்லைனா எரர் வரும்.
ஓகே, பாஸ்வேர்டு அப்படின்றத. இப்போ நம்ம ஹோம் பேஜ் போகிறோம். ஹோம் பேஜ் போயிட்டு அபவுட் பேஜ் போனால் இந்த இடத்துக்கிட்ட 28ன்றது பாஸ்வேர்டு. ஓகேவா, வந்திருக்கா? தென் இந்த இடத்துக்கிட்ட 28 பதிலாக 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, தென் இப்போ ஸ்டேட் பாருங்கள், சேஞ்ச் ஆகலை பாருங்கள். நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு சேஞ்ச் ஆகாது அந்த ஸ்டேட். ஏன்னா ஒரு பேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக சொல்ல அந்த ஸ்டேட் லாக் ஆகிடும் வேறு ஒரு பேஜுக்கு போயிட்டு. ஓகே, இப்போ ஹோம் பேஜ்லேருந்து அபவுட் பேஜ் போக சொல்ல இப்போ இது யூசர் நேம், இது பாஸ்வேர்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் காண்டாக்ட் போகிறேன். ஓகேவா, ஹோம்லேருந்து இப்போ ஹோம்லேருந்து காண்டாக்ட் போகிறேன். ஸோ ஹோம்லேருந்து காண்டாக்ட் பண்ணால் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனால் மட்டும் தான் இந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சும்மா இங்கே போய்ட்டு காண்டாக்ட் போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஆகாது. ஓகேவா, இப்போ நான் காண்டாக்ட் போகிறேன். போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட கன்சோலில் நம்ம போடுவோமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் என்ன ஹூக் தேவை நமக்கு, யூஸ் நேவிகேட்டா யூஸ் லொக்கேஷன் ஹூக்கமா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு? யூஸ் லொகேஷன். ஓகே, ஸோ const const data from ஓகே, டேட்டா from from home டேட்டா ஃப்ரம் ஹோம் ஈக்குவல் டு யூஸ் லொக்கேஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட log ஓகே data டேட்டா ஃப்ரம் ஹோம். ஓகேவா, இங்கே பாருங்கள் வந்திருக்கா? ஸ்டேட் எனக்கு நல்லுன்னு வந்திருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஒரு அப்டேட். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னும் போது லிங்க்கில் ரியாக்ட் ரவுட்டரில் இதான் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ரியாக்ட் ரவுட்டரில். ஓகேவா, தென் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூன் கொடுத்து ஸ்டேட்டை தனியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது டாக்குமெண்டேஷன், இது நம்ம வெளியில் பார்த்த டாக்குமெண்டேஷன். இதுவும் மீடியம் தான். இதுவுமே medium.com எவ்வளோ பெரிய டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு தெரியும் கோட் டெவலப்பருக்கு. இது ஏன் அப்படி இருக்குன்னா ஒரு வேர்ஷன்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, தென் இப்போ அப்டேட்டட் வேர்ஷனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை மாற்றிருக்காங்க. 6.23 இதான் லேட்டஸ்ட் வேர்ஷன். இதில் ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டேட்டை நீங்கள் தனியாக கொடுத்துக்கணும். ஓகே, தென் பாத் அப்படின்றத இந்த இடத்துல இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸ்டேட்ன்றதை தனியாக காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட 2ல் ஸோ we are going to paste காண்டாக்ட். ஓகே, எங்கே போகணும் அப்படின்றதையும் தென் அதுக்கப்புறம் ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் சென்டாக்ஸ் ஸ்டேட் அப்படின்றத கொடுத்துட்டு தென் இதில் நீங்கள் என்ன ஸ்டேட்டை பாஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட டேட்டா அப்படின்ற கீ. ஸோ இல்லைனா நீங்கள் டேட்டான்னு கூட கொடுத்துடலாம் டேரெக்டாக. ஓகே, அவ்வளோதான். ஸோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், திரும்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட காண்டாக்ட் போகிறேன். ஓகே, இப்போ காண்டாக்ட் பார்க்க சொல்ல ரைட் நவ் உங்களால் ஸ்டேட்டை பார்க்க முடியுது. ஓகேவா, இது கீ வச்சு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட DATA கால். ஓகே, இந்த மாதிரி கீ வச்சும் கொடுக்கலாம். பட் ஆனால் அது நெசசரி கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டாக டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ இது நம்ம தான் லாஜிக்காக திங்க் பண்ணணும். ஓகே, தென் வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி கொடுக்கணும் தென் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சென்டாக்ஸே. ஓகேவா, சிம்பிள். இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் லிங்க் குரூப்பில் போடுறேன், இதை மென்ஷன் பண்ணி பாருங்கள். லிங்க்கில் எப்படி ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நேவிகேட்டில் எப்படி ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு இருக்கும். அதை விட்டால் நேவ் லிங்க்லேயுமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா, தென் ஏன்னா ஆக்டிவ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, நேவ் லிங்க்னும் போது அவ்வளோதான் டியூட். ஓகேவா, முடிச்சிட்டோம். ஸோ ஒரு எதாவது வரதான் செய்யும். ஒரு வருஷம் அப்டேட் ஆக சொல்ல நம்மளுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துச்சு நேம் அண்ட் பாஸ்வேர்டை இந்த இடத்துக்கிட்ட நான் வர வைக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். ஸோ காண்டாக்ட் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஃபார்மில் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட VALUE வேல்யூ அப்படின்றது கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட யூஸ் லொக்கேஷனில் டேட்டா ஃப்ரம் ஹோமில் control-v.name. ஓகே, தென் இதுதான் வேல்யூ நம்ம கொடுக்க சொல்ல. அந்த வேல்யூ வந்து இங்கே ஹோல்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட .stateன்னு நம்ம கொடுக்க வேண்டிய .stat ஸ்டேட். ஓகே, தென் சாண்டின் வந்துருச்சா. இந்த இடத்துக்கிட்ட அதே மாதிரி கண்ட்ரோலில் ஸ்பேஸ் control-v. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட நேமுக்கு பதிலாக PASSWORD பாஸ்வேர்ட் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட என்னடா தெரியலையேன்னு பார்க்குறீங்களா, ஏன்னா டைப் பாஸ்வேர்டில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நான் திரும்பி பாஸ்வேர்ட்னே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் டியூட். ஓகேவா, இப்போ டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஹோம் பேஜில் இருக்கும்.
காண்டாக்ட் வந்தால் அந்த டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகிறத பார்க்க முடியும். இதுவே அதே ஹோம் பேஜில் இருந்துக்கிட்டு ஓகேவா, இந்த பட்டன் மூலயமா போகாமல் இங்கே காண்டாக்ட்னு இருக்கு இல்லையா, இது மூலயமா போனீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் அடிக்கும். இங்கே பாருங்கள், அன்காஸ்ட் cannot ரீட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரீடிங் நேம். அப்போ ரீடிங் நேம்ன்றதை உன்னால் ரீட் பண்ணவே முடியல. ஸோ இந்த இடத்துல நேம்னு ஒன்று இல்லாமல் அதை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். அதுக்கு தான் ஆப்ஷனல் செயினிங். இதுக்கு பேர் தான் ஆப்ஷனல் செயினிங் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், cannot ரீட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரீடிங் பாஸ்வேர்ட்னு வரும். அதாவது இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும் அதை ரீட் பண்ணுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த கொஷின் மார்க் பேர் ஆப்ஷனல் செயினிங். இதையுமே நீங்கள் கற்றுக்குறீங்க. ஓகேவா? ஸோ டேட்டா இருந்தால் தான் அதை ரீட் பண்ணணும், இல்லைனா அதை ரீட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த எரர் வராது. இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருந்து காண்டாக்ட் போக சொல்ல எனக்கு அந்த டேட்டா இருக்கும். ஹோம் பேஜில் இருந்து டேரெக்டாக இல்லை அபவுட் பேஜில் இருந்து இல்லை வேறு ஏதாவது இந்த பேஜில் இருந்து ஓகே. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காண்டாக்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா இருக்காது. ஏன்னா ஸ்டேட் அங்கே பாருங்கள் நல்ல அந்த மாதிரி ஸ்டேட்டில் ஒன்று இல்லவே இல்லை, ஸ்டேட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்டேட்டில் இருக்காது டேட்டா. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேட்டில் டேட்டா இருக்காது. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஹோம் பேஜில் வந்து வரலை, அதனால் உங்களுக்கு டேட்டா இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான் டியூ. ஸோ இதோட ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபருமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் 1 hour கிளாஸ், ரெக்கார்டிங் 1 hour. ஓகே, தென் இதை கண்டினியூஸாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நேவிகேட் பண்ணும்போது எதனா ஒரு டேட்டாவும் சேர்த்து அனுப்புகிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நேவிகேட் பண்ண சொல்ல ஒரு டேட்டாவை அனுப்பிடுறோம். ஓகேவா? ஒன்று யூஸ் நேவிகேட் மூலயமாவோ இல்லை லிங்க் மூலயமாவோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுறோம் வேறு ஒரு பேஜுக்கு. இப்போ இந்த பேஜில் நீங்கள் லைவாக நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த ஸ்க்ரோல் பொசிஷனையோ இல்லை அங்கே இருக்க கண்டென்ட்டையோ இல்லை அங்கே இருக்க ஸ்டேட்டையோ வேரியபிள் இருக்க ஸ்டேட்டையோ நீங்கள் வேறு ஒரு பேஜுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிடலாம். திரும்பி அந்த பேஜ்லேருந்து ரிட்டன் பேக் வர சொல்ல திரும்பி என்ன பண்ணலாம், அதே பேஜ்லேருந்து திரும்பி ரிட்டன் ட்ரான்ஸ்மிட் பண்ணி அந்த டேட்டாவை திரும்பி அங்கேயே வர வைக்க முடியும். அதாவது நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அதே இடத்துல இருப்பீங்க பேக் வர சொல்ல. புரியுதுங்களா? ப்ரோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்ம அமேசானில் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கார்ட் பேஜுக்கு கிளிக் பண்ணுறோன்னா அந்த கார்ட்டில் வந்து அந்த 10 ப்ராடக்ட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம் என்னென்ன செலக்ட் பண்ணுறோமோ. ஸோ அந்த மாதிரி அது ஓகே ஓகே ஓகே, அது வந்து அப்படி கிடையாது, அப்படி ஒர்க் ஆகாது. அது வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். நீங்கள் ஆட் டு கார்ட்னு கொடுத்தோன்னா டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஸோ ஆனால் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், பட் ஆனால் அது ரியல் டைம் எக்ஸாம்பிள் கிடையாது. ஓகேவா? இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு சர்ச் பார் இருக்குங்க இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? இப்போ நீங்கள் சர்ச்சில் வந்து HTML அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சர்ச்சில் திரும்பி HTML இருக்கணுமா வேண்டாமா? வேறு ஒரு பேஜுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வேறு ஒரு சர்ச் பார் இருக்குது, ஆனால் அதே இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர சினாரியோ. ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் கம்ப்ளீட்டாக வேறு, இங்கே இருக்க காம்பனண்ட் அங்கே இருக்க போகிறதில்ல, ஆனால் இங்கே இருக்க ஸ்டேட் மட்டும் அங்கே தேவைப்படுது உங்களுக்கு. ஓகேவா? அப்போ தான் நீங்கள் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணிக்கணும். இது ஆப்ஷனல் தான், இது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, கண்டிப்பாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேவா? இது எதுக்கு சொல்லி தந்தேன் அப்படின்னும் போது, யூஸ் நேவிகேட்டோட ஒரு ஃப்ளோவில் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரேட் ட்ரான்ஸ்ஃபரிங் கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும், ஒரே முட்டா முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த app.jsல நீங்கள் வர சொல்ல இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல லிங்க்கு, யூஸ் நேவிகேட்டு, தென் இந்த இடத்துக்கிட்ட யூஸ் லொக்கேஷன். ஓகேவா? தென் இந்த இடத்துல லிங்க்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி NAVLINK நேவ் லிங்க். ஓகே, ஸோ அவ்வளோதாம்மா. ஸோ இது வரைக்கும் ஈஸி. இந்த நேவ் லிங்க்குன்றிருக்கும் லிங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். இந்த இடத்துல லிங்க்குன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல Ctrl+D கீ Ctrl+V நேவ் லிங்க்குன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துக்கிட்டு நான் ஹோம் பேஜ் வந்துடுறேன். இப்போ இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ஆங்கர் டேக்காக இருக்கும். ஓகேவா? கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா href. இதை நான் கிளிக் பண்ணால் அது அந்த ஆங்கர் டேக் என்ன ஆகும்னா எனக்கு ஆக்டிவாக மாறும். ஓகேவா? இதை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா இந்த இடத்துக்கிட்ட பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆக்டிவாக இருக்க டேப் மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுதா? இது நேவ் லிங்க் மூலிமா தான். லிங்க்கில் அப்படி பண்ண முடியாது, உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் உடனே, அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிரிட் சிஸ்டம் போகிறேன், பார்த்தீங்களா? ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதா? ரெஸ்பான்சிவ் லேஅவுட் போகிறேன், அடுத்தது டைப்போகிராஃபி போகிறேன். ஓகேவா? ஸோ போக சொல்ல எனக்கு அந்த ஆக்டிவ்ன்றது மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அதுதான் காரணம். ஸோ அந்த ஆக்டிவ்ன்ற ஒரு வேர்டு என்ன ப்ரோ பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் சிம்பிள். அந்த ஒரு வேர்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், பேக்ரவுண்ட் இமேஜ், தென் கீழே ஒரு பார்டர்,
பேக்ரவுண்ட் இமேஜ், கீழே ஒரு பார்டர், இமேஜ் கிடையாது கலர். ஓகேவா, இந்த கலரை மெயின்டைன் பண்ணுது, ஹோல்ட் பண்ணுது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸ்டில் இட்ஸ் ஹோல்டிங் ரைட். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு லிங்க்கை நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாருங்கள், ஆக்டிவ்னு இருக்கா, நேவ் ஐட்டம். நார்மலாக நேவ் ஐட்டம் தான் இருக்குது, ஆனால் ஆக்டிவ்னு இங்கே என்ன இருக்குது, 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. எப்போனா அந்த ஐட்டம் ஆக்டிவ் ஆக சொல்ல மட்டும் ஆட் ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இப்போ மாங்கோ டிபின்னு போனால் மாங்கோ டிபிக்கு இருக்கும், மாங்கோ டிபிக்கு ஆக்டிவ்னு இருக்கும். இதுவே நான் HTML போனேன்னா HTMLக்கு ஆக்டிவ்னு இருக்கும். ஓகேவா, இதுதான் நேவ் லிங்க். ஓகேவா, அந்த நேவ் லிங்க்கோட வேலையே இதுதான். ஸோ சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட லிங்க்குக்கு பதிலாக நேவ் லிங்க்னு யூஸ் பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஓகேவா, சேம் அதே தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது, இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஆனால் அந்த இடத்துல கிளாஸ் நேம் மட்டும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இப்போ ஆக்டிவாக மாறி இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்போ தேவைப்படனா ஒன்லி ஃபார் நேவ் பார் விசிபிளாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும் இல்லையா லாங் ஸ்க்ரீனில், அப்போ வந்து ஆக்டிவாக இருக்க சொல்ல இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆக்டிவ் அப்படின்றத கிளாஸுக்கு கொடுத்து. ஸோ சிஎஸ்எஸில் போய்ட்டு ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துல ஆக்டிவ்னு இருக்க சொல்ல இப்போ பாருங்கள் எது ஆக்டிவ்லேயே இருக்குன்னு தெரில, ஹோம் ஆக்டிவில் இருக்கான்னு தெரில, அபவுட் ஆக்டிவில் இருக்கான்னு தெரியல. ஓகேவா, ஸோ இட்ஸ் த்ரோயிங் சம் எரர். ஸோ இது மாதிரி எது ஆக்டிவில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த அபவுட் என்ன எரர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா cannot read the property of reading name அப்படின்றது தான் எரர். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஆப்ஷனல் செயினிங். ஸோ டேட்டா இல்லாமல் ரீட் பண்ணால் கண்டிப்பாக எரர் தான் வரும். ஓகேவா, அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சுமா. இதுக்கப்புறம் எந்த எரரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி படிக்க சொல்லியே எங்கெல்லாம் எரர் இருக்குது, எங்கெல்லாம் டேட்டா மிஸ் ஆகுது, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ற எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஓகேவா, ஸோ அது வந்து ஒரே வாட்டி முடிச்சிடலாம். நீங்கள் ரியாக்ட் ரவுட்டர் டோமில் ப்ரௌசர் ரவுட்டர் வந்து என்னவா ஆக்ட் ஆகும், ரவுட்டராக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ரவுட்டர் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, இருக்கிற எல்லா பேஜும் ஹோல்ட் பண்ண போகுது, எல்லா ரவுட்ஸையும் ஹோல்ட் பண்ண போகுது. தென் அதுக்குள்ளே மல்டிபிள் சிங்கிள் ரவுட் இருக்கும். ஓகேவா, அதுதான் அந்த ரவுட் ஹேண்டில் பண்ண போகுது. இங்கே என்ன பாத்துக்கு வந்தால் எங்கே போகணுன்றது இங்கே எலமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. லிங்க் எதுக்கு யூஸ் ஆகுது, டேரெக்டாக பேஜை நேவிகேட் பண்ண, ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. நேவ் லிங்க்கும் எதுக்காக, ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, ஒரு பேஜுக்கு மூவ் ஆக. ஆனால் கூட அடிஷ்னலாக எது ஆக்டிவாக இருக்கோ அந்த லிங்க்கு ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் ஆகும். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமாக கிடையாது. ஓகேவா, ஸோ எதுக்குன்னா பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க, ஆக்டிவ் லிங்கை காமிக்கிறதுக்கு. யூஸ் நேவிகேட், ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன். ஓகே, யூஸ் லொக்கேஷன். ஸோ நேவிகேட் பண்ணுறது ஓகே தான், நேவிகேட் பண்ண சொல்ல அது நேவிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, யூஸ் லொக்கேஷன் வச்சு நம்ம பாத்து நேமே என்ன பண்ண ரிட்ரைவ் பண்ண முடியும். இப்போ இந்த பாத்துக்கு வந்தால் எனக்கு ஒரு அனிமேஷன் கொடுன்னு ஓடியாரணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். பர்டிகுலராக அந்த பாத்துக்கு வந்த மாதிரி யூஸ் எஃபெக்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெசன் பண்ணுறீங்க. ஸோ whenever the location is /contact load this animation. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் அந்த யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணுது, லிசன் பண்ணுது. ஃபஸ்ட்டு அந்த பேஜுக்கு வர சொல்ல மேலே இருக்க பார்த்து நேமாக லிசன் பண்ணுது. ஓகேவா, அவ்வளோதாம்மா. ஸோ இதை நீங்கள் கமெண்ட் பண்ணி இதுக்கப்புறம் படித்து ஒரு பெரிய ஹியூஜ் பேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ரியாக்ட் ரவுட்டர் டோம், தென் பேசிக் வந்து ரியாக்ட் பூட்ஸ்டாப் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். தென் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏபிஐ கன்செப்ஷன் பார்க்க போகிறீங்க. ஏபிஐ கன்செப்ஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா லிட்டரலி யூ கேன் கிரியேட் லாகின் லாக் அவுட். ஓகே, லிட்டரலி யூ கேன் கிரியேட்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பேஜஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் எவ்வளோ டைனமிக்காக இருக்குது. இங்கே இருக்குது இல்லையா, இது பாருங்கள், இது இன்னும் டைனமிக்காக இருக்குது இல்லையா. ஸோ யூ கேன் பேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள், ஒரு பேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. லீடர் போர்ட் போகுதுன்னா ஒரு பேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ப்ரொஃபைல் போனால் ஒரு பேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா, இதெல்லாம் எப்படி நடக்குது, இது எல்லாமே ரியாக்ட் ரவுட்டர் டோமால தான். ஓகே, எத்தனை இடத்துல யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ணியிருப்போம், எத்தனை இடத்துல லிங்க் யூஸ் பண்ணியிருப்போம்னா தெரியல, லிங்க் தான் யூஸ் பண்ணலை, இப்போ தான் சர்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே தான் இருக்குது, இதுதான் மாஸ்டர் கோட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட USCNAVIGAT யூஸ் நேவிகேட். ஓகே, ஸோ 552 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் நேவிகேட்னு. ஓகே, ஸோ 274 ஃபைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் NAVIGAT நேவிகேட். ஸோ 1419 ஃபைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 19 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், அத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் 284 ஃபைல்ஸில் நேவிகேட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கண்டிஷன் வச்சு ரவுட் இருந்தால் நேவிகேட் டு சம்திங் சம்வேர். ஓகேவா, நேவிகேட் டு சம்திங். இப்போ யார் லாகின் பண்ணுறாங்களோ, ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணால் ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போ, ஃபேக்கல்ட்டி லாகின் பண்ணால் ஃபேக்கல்ட்டி கொண்டு போ, அட்மின் லாகின் பண்ணால் அட்மின் கொண்டு போ, விசிட்டர் லாகின் பண்ணால் விசிட்டர் கொண்டு போ. ஓகேவா, அவ்வளோதாம்மா, இதான் கண்டிஷன். புரியுதுங்களா? இது எப்படி நான் லாகின் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிறதுனா லொக்கேஷன் டாட் பாத் நேம். இந்த இடத்துக்கு என்ன இருக்கும், ரைட் நோ நான் எந்த லொக்கேஷனில் இருக்கேன்றதை கண்டுபிடிச்சிக்கும். அந்த கண்டுபிடிச்சி அந்த கேட்டகரியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், டைனாமிக்காக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, அவ்வளோதாம்மா. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இன்றைக்கான ப்ராசஸை இன்றைக்கே முடிச்சிருங்க.
உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை இது ஹியூஜ் டாபிக் ப்ரோ, நான் வந்து டைம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் கிவ் த டைம். ஓகே, ஸோ இதோட அந்த டாபிக் முடிச்சுக்கலாம். ஸோ அரௌண்ட் 1 hour 10 minutes ரெக்கார்டிங் இட் செல்ஃப். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி டைம் ஆக தான் செய்யும். இதுக்கப்புறம் ரியாக்டில் டைம் எடுத்து படித்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். இன்டெப்த்தாக உங்களுக்கு கொண்டு போகிறேன் எல்லாத்தையுமே. ஓகேவா? தேங்க்யூ, பை பாய். அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம்.